லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். சவுத் ஃபேஸிங்கில் அருமையான வரைபடம் யானை மனை 143 குழி 11 வகையான பொருத்தங்களும் ஜாதக அமைப்பும் அதற்கப்புறம் எந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும்ங்கிறது தான் இந்த சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிற ஒரு வரைபடத்தினுடைய பலன். இந்த வரைபடம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வைகாசி மாதத்தில் எந்த நாளில் வாஸ்து செய்யலாம்? வைகாசி 21/4/6 சனிக்கிழமை சனி பெருகும். ஸோ காலையில் ஒரு 10:06 10:42 எந்த பகுதியில் கட்டடம் வருதோ அந்த பகுதியில் வாஸ்து செய்யுங்க. வரைபடம் அதுக்கு முன்னாடி அமைச்சிக்கலாம். அதுபோக அக்னி நட்சத்திரம் நடக்குதே சாமி, அதுக்கு முன்னாடி அதெல்லாம் செஞ்சுக்கலாமா? பில்டிங் இடித்து வச்சுக்கலாம், பிளான் அப்ரூவல் வாங்கி வச்சுக்கலாம். அக்னி நட்சத்திரத்தில் சென்ட்ரிங் கூட அமைக்கலாம். ஏன்னாக்கா கத்திரிப்பூவில் சென்ட்ரிங் அமைக்கிறது, மேல்தளம் அமைக்கிறது தவறு கிடையாது. ஆனால் புதுசாக கட்டட வாஸ்து செய்கிறது 4/6 செய்யணும். ரெஜிஸ்டர் பண்ணலாமா? புதுசாக நாங்கள் ஒரு இடம் வாங்குகிறோம், அக்னி நட்சத்திரம் முடிஞ்சு செய்கிறது சிறப்பு. தலைவாசல் வைப்பது தவிர்க்கப்படுவது நல்லது, கிரக பிரவேசம் செய்வது தவிர்ப்பது நல்லது. இப்போ நம்ம வரைபடத்தை பார்ப்போம் வாங்க. 143 குழி யானை மனை, வரவு 4, வயது 61. 5Gங்கிறதுல ஈசான மூலை, வாயு மூலை, கன்னி மூலை, அக்னி மூலை. ஈசான மூலையில் போர்வெல் மழைநீர் சேரிப்பு சம்ப், வாயு மூலையில் செப்டி டேங்க், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் இருக்க வேண்டும். இப்போ 4Cங்கிறது உள்ளே போகிறோம். ஹால் 15க்கு 15. அக்னி மூலையில் தலைவாசல் வைத்தால் பொன் மூட்டை சேரும். அக்னி மூலையில் செப்டிக் டேங்க் அமைத்தோமேயானால் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறை நீங்கும். கன்னி மூலையில் போர்வெல்லோ செப்டிக் டேங்க் அமைத்தால் வீட்டு உரிமையாளருக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய மருத்துவ செலவு செய்ய வேண்டியிருக்கும். ஈசானத்தில் அப்பா அம்மா வெளியில் இருக்கிறாங்க, அவங்கள கூட்டி இங்கே வச்சுக்கோங்க. தாய் தகப்பனாரை யார் ஒருவர் பார்த்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு வயது 85 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர்களை பார்த்து கொண்டோமேயானால், அவர்களுக்கு நன்றாக கவனித்து கொண்டோமேயானால் கோவில் குளம் போவதை விட சிறப்பு வேறு எதுவும் கிடையாது. மாதா, பிதா, குரு, தெய்வம் இது எல்லாமே ஈசானத்தில் தான் இருக்குது. நாம் கோவிலுக்கு ஓடி போய் திருப்பதியில் கும்பிடணும்னு கிடையாது. திருப்பதி இங்கே வந்துடுவார். ஏன்னா தகப்பனார் தாயார் இருக்கார், அதுக்கு பக்கத்தில் பெருமாள் இருப்பார். அதனால் தாய் தகப்பனாரை உள்ளூரில் தனியாக வசிப்பதை அவங்கள கூட்டிகிட்டு உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. நாங்கள் அவங்கள அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவோம். ஏன் நீங்கள் வச்சுக்க வேண்டியதானங்க? அவங்க வரமாட்டாங்க சார், நீங்கள் அவங்களோட போய் இருங்க. வாயு மூலையில் கிச்சன், கன்னி மூலையில் பெட்ரூம், 2 டாய்லெட். மனைவி சொல்கிறத கேளுங்க, மனையை சொல்கிறத கேளுங்க. மனை எப்பொழுதுமே நீங்கள் வாங்க முடியாது. நாங்கள் ஒரு இடம் வாங்கியிருக்கேன், இங்கே ஒரு இடம் வாங்கியிருக்கேன் கிடையாது. அந்த இடம் தாங்க உங்களை வாங்கும். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இடத்த நீங்கள் வாங்கவே முடியாது, இடம் தான் உங்களை வாங்கும். உயர்த்துவதற்கு திருவெண்ணை நல்லூருக்கு நீங்கள் ஒரு முறை உங்கள் வாழ்க்கையில் போயிட்டு வாங்க. திருப்பதிக்கும் மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் திருவண்ணாமலைக்கும் சிதம்பரத்திற்கும் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். பல முறை போகணும். அப்போ தான் வினைகள் அறியும், உங்களுக்கு கழியப்படும். சென்று தொழுது கொண்டே இருக்க வேண்டும். திருவெண்ணை நல்லூருக்கு மட்டும் நீங்கள் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் ஒரே ஒரு முறை போக சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு வந்துட்டோம்னாக்கா மேலே போனவுடனே யமதர்மராஜா அங்கே சித்திரகுப்தர் மேலே நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி தட்டி பார்ப்பாங்க. சாமி, இவர் திருவெண்ணை நல்லூர் போயிருக்காரு. ஆமாம் போயிருக்காரு. அடடா, அவரை எம்பெருமான் சிவபெருமான்கிட்ட கூட்டி போயிருங்க அப்படிம்பாங்க. இவருக்கு நோ பனிஷ்மெண்ட் பிகாஸ் ஆஃப் இவர் சிவபெருமான் தான் அவருக்கு பார்க்கணும். ஏன்னா திருவெண்ணை நல்லூருக்கு ஒரு முறை போயிட்டு வந்திருக்கு. இவர் வாழ்க்கையிலேயே திருவெண்ணை நல்லூருக்கு மெய்கண்டார் கோவிலுக்கு போகவே கிடையாதுங்க. மெய்கண்டார் கோவிலுக்கு போகவே இல்லை. இவரை நம்ம பக்கம் அனுப்புங்க. இவருக்கு நல்லா கவனிங்க. நல்லா கவனிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவாங்க இல்லையா, சிறப்பாக கவனிப்பு அப்படின்னா போலீஸ்காரங்க செய்வாங்க. நல்ல கவனிப்பு, அதுதான் இந்த மேல் லோகத்தில் நடக்கும். மெய்கண்டாரை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா அருமையான ஒரு நல்ல ஒரு இறைவனுடைய ஒரு கட்டளையில் சரியாக நடக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு புதன்கிழமை அன்னைக்கு புதன் க்ஷேத்திரத்தில் புதன் திசை நடக்கிறவங்க போயிட்டு வாங்க. வாயு மூலையில் கிச்சன், கன்னி மூலை பெட்ரூம், பெஸ்ட்டு பிளான். 143 குழி 60க்கு 30 இருக்கிறதுல 52 1/2 22 நம்ம கட்டியிருக்கிறோம்.
இப்போ 4/6/2022 அன்றைக்கி வாஸ்து பண்ணுறவங்க வரைபடம் அமைக்க போகிறோம், இல்லை அமைச்சிட்டோம், உங்கள்கிட்ட பார்த்து சரி பண்ணிக்கலாமா, சரி பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் அமைச்சிருக்கீங்களா, நாங்கள் அமைச்சு கொடுப்போமா, எல்லாமே பண்ணி கொடுப்போம். அடியேன் இருக்குன்றது மதுரை. வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்க. என்கிட்ட நிறையா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற பேசுகிறாங்க. சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர், அடியேன் நிறைய ஊர்களுக்கு போய் வருவதுண்டு. இருந்தாலும் இப்போ மதுரையில் இருக்கிறேன். ஸோ வாஸ்து குறையோடு கட்டினவங்களுக்கு கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டியிருக்கும். புதுசாக கட்ட போகிறீங்கன்னா இடத்துல ஏதாவது குத்து இருந்தால் பார்க்கலாம், இல்லைனா என்கிட்ட வரைபடம் மட்டும் வாங்கி அதன்படி செயல்பட்டுக்கோங்க, திருத்தம் வாங்கிக்கோங்க. நீங்கள் என்கிட்ட அனுப்புறது ஜாதகம் அனுப்பணும், கணவன் மனைவியினுடைய ஜாதகம். அதுக்கப்புறம் இடத்தினுடைய அமைப்பு, அதில் என்னென்ன தேவைகள், இதை அனுப்பி வச்சோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வரைபடம் அமைச்சு கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. புதுசாக நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம்னாக்கா சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. 9952166706 நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். ரிஷபகன்னி மகரத்திற்கும் 9/18/27 பிறந்தவர்களுக்கும் தெற்கு திசை மனை வீடு தொழிற்சாலை கடை யோகம். 4/6 அன்று அனைவரும் அனைத்து விதமான மதத்தினரும் எல்லோருமே வீடு கட்டுவதற்கு உண்டான அருமையான சனிக்கிழமையானது நல்ல நாள். வணக்கம்.